ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகள் 1 அதிகாரம் 33வது வசனம். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம் கர்த்தருக்கு செவி கொடுக்க வேண்டும். அப்படி செவி கொடுத்து வாழ்வோம் என்று சொன்னால் விக்கினமின்றி வாழ்ந்து ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். கர்த்தருடைய வார்த்தையின் சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கும்போது பிரச்சனையின்றி போராட்டமின்றி வாழ்ந்து ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக இருக்க முடியும் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இந்த நாளிலும் இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. கர்த்தருக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். ஒரு பெற்றோருடைய எண்ணமெல்லாம் என் பிள்ளை என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும், என் சத்தத்துக்கு கீழ்ப்படியணும், நான் சொல்லுகிற காரியம் இதெல்லாம் கேட்டு செயல்பட வேண்டும் என்று எல்லா பெற்றோருடைய எண்ணமாய் காணப்படுது. நம்மை உண்டாக்கின பரம தகப்பனுடைய எண்ணமும் அதுதான், என் பிள்ளைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கப்பட வேண்டும். சங்கீதம் 81:8 சொல்லுது, நீங்கள் எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எனக்கு செவி கொடுத்து என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதாமை கர்த்தர் உண்டாக்கி படைத்து சிருஷ்டித்து உருவாக்கி எல்லாவற்றையும் உருவாக்கி ஆதாமை ஏவாளையும் ஏதேன் தோட்டத்தில் வைத்து அவள் கரத்தில் ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு வாழ்ந்து கொண்டு வந்தாங்க. ஒரு நாள் பிசாசின் சத்தத்துக்கு செவி கொடுத்து ஆணுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் போனாங்க. நீ ஆதாமை நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்ட உடனே ஓடி ஒளிந்து கொள்ளுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்கு செவி கொடுத்து வாழ வேண்டும். கர்த்தருக்கு செவி கொடுத்து வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்ம பிரச்சனைகளுக்கு போராட்டங்களுக்கு பயப்படவே மாட்டோம், அமைதியாக இருப்போம். ஏன்னா கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போம் என்று சொன்னால் அவர் அழகாய் நேர்த்தியாய் நம்மை நடத்துவதற்கு மிகுந்த வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். உபாகமம் 28:1 சொல்லுகிறது, ஆண்டவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கணும். ஆண்டவருடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டும். அந்த 28ஆம் அதிகாரம் 1-15 வசனங்களை வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால் ஆண்டவருடைய சத்தத்துக்கு உண்மையாக நீங்கள் செவி கொடுத்தோன்னு சொன்னால் கீழே சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பலிக்கும். உண்மையாகவே 28ஆம் அதிகாரத்தில் உபாகமத்தில் சொல்லப்பட்ட அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. எல்லாத்தையும் சுதந்திரத்துக் கொள்ளணும்னு சொன்னால் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கப்படணும். 2வது எரேமியா 7:23 வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால் ஆண்டவருடைய வசனத்துக்கு நாம் செவி கொடுக்கப்பட வேண்டும். ஆண்டுடைய சொல்லுகிற வார்த்தைக்கு, வாக்குதத்த வசனங்களுக்கு, தினந்தோறும் கர்த்தர் பேசுகிற வசனத்துக்கு நாம் செவி கொடுப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் நிச்சயமாகவே நம்ம உயர்த்துவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அநேகர் வேதத்துக்கு செவி கொடுக்காமல் இருக்கிறாங்க. வேதத்தை மறந்து போகிறோம். வேத வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறது கிடையாது இந்த கடைசி நாட்களில். 3வது நீதிமொழிகள் 12:15 சொல்லுகிறது, என்னுடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவன் ஞானமுள்ளவன் கர்த்தர் சொல்லியிருக்கிறவர். கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனைக்கு, அவர் ஆலோசனை கர்த்தர். ஆலோசனை கேட்பாங்க, ஆனால் செவி கொடுக்க மாட்டாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க, சத்தத்துக்கு கீழே கேட்டு நடக்க மாட்டாங்க, செவியை விலக்கி நடப்பாங்க. ஆகவே எனக்கு செவி கொடுக்கிறவன் எப்படி இருப்பான்னு கர்த்தர் சொல்லுறேன்னா, அவனா விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். தானியேலை பாருங்க, தாவீதை பாருங்க, கர்த்தருக்கு செவி கொடுக்குற பிள்ளைங்க. அதனால தான் அவங்க வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை போராட்டங்கள் வந்தால் கூட அவங்கெல்லாம் விக்கினமின்றி நல்லா வாழ்ந்து ஆபத்துக்கு பயப்பட அமைதியாக இருப்பாங்க. சிங்ககவியில் போனால் அமைதியாக வாழ்ந்தாங்க. காரணம் என்ன? கர்த்தருக்கு செவி கொடுக்குற பிள்ளைகள். யோபுவை பாருங்கள், அதனால தான் அவங்களாம் பயப்படவே இல்லை, எதை கண்டு மஞ்சவே இல்லை, தைரியமாய் வாழ்ந்தார்கள், விக்கினமின்றி வாழ்ந்தார்கள், ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக இருந்தாங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைங்க, நாம் கூட கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போம்னு சொன்னால் நிச்சயமாய் ஒரு அமைதியுள்ள வாழ்க்கை பயப்படாமல் ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக வாழ கர்த்தர் உதவி செய்வார்கள். ஜெபிப்போம். சர்வ வல்லமையில் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா பிதாவே, இயேசுவின் நாமத்திலும் இந்த நாளில் தகப்பனே, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனும் அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான் என்ற வார்த்தையின்படி தகப்பனே, நாங்கள் உமக்கு செவி கொடுத்து வாழ கிருபத்தார். அநேக முறை உடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல, உடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும், ஆலோசனைக்கு செவி கொடுக்க விலகி வாழ்ந்திருக்கிறோம். இன்றும் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறாங்க. அப்போ சத்தத்துக்கு செவி கொடுத்து கர்த்தம் சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க கிருபை தாருங்க, பலப்படுத்துங்க. இப்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.